அப்படின்னு விளக்கம் தெரியாது. தெரியாது. பன்னீர் மசாலா இல்ல. பன்னீர் மசாலா தக்காளி கொடுத்தவனா? தக்காளி கூட தூக்குறோமோ இல்ல பாட்டில் போறோமோ இல்ல பிளாஸ்டிக் இருந்தாலும் செய்யும் தொழிலே தெய்வம். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. உண்மை. அதை விட்டுட்டு எந்த வேலை வேணா செய்யலாம். அதை போய் அந்த வேலையோட கெட்டு போச்சு. நான் அடியாத்து அம்மா சிரிப்பா இருக்குது. அப்படி இருக்கும் யாரு? நான் யார்? எங்கள் நாடு எது? அப்படின்னு விளக்கம் தெரியாது. படுத்தல் போது 3 உலகங்கள் 3. அது ஒன்று வேலையா அதனால சத்தியலோக வைகுண்ட கைலாயம் என்று சொல்லுமையான 3 உலகங்கள். அந்த 3 உலகத்திலே எங்கள் நாடு கைலாயம். அப்பா யாரு? உலகலாம் உணர்ந்து போதுவர் கரியவன் நிலவுலாவியம் நிர்மலவேணியன் அழகல் ஜோதியாய் பொன்னம்பலத்தாடுவான் மனசுலம்படி வாத்தி வணங்குவோம் என்று சொல்லியார். ஈசானியம் தற்புருஷம் அகோரம் வாமனம் என்று சொல்லியார். 5 முடித்து படித்த 11 நேற்றத்தை படித்த எங்க அப்பா பரமக்கடவுள். என் தாயான திருவிழானே யாரு? மூத்தவளே பூவனம் 14 பூத்த வண்ணம் காட்டவளே கரகண்டன் தனக்கு மூத்தவளே மூவாமோயக்கேவளே மாற்றவளே உன்னை என்று மற்றொரு வஞ்சிப்பதே அம்மா என்று சொல்லுவது யாரு? உலகத்துக்கெல்லாம் தாய் எங்க அம்மா ஆதரகுலம் ஆதிக்கம் மங்கள செல்வம் எங்க அம்மா பார்வதி. ஆமா, ஆண்டவனுக்கும் நான் பிள்ளையாக பிறந்தேன். நான் யார் தெரியுமா? அருவமும் உருவமாகி பிரம்மா நின்ற ஜோதி பிரபதோர் மெனியாகி கரம்பனி 2 கொண்டு ஐயா ஒரு திரு முருகன் வந்தேன் உதித்த நல் உலகம். ஐயா உலகம் நான் தான் அருள்வாகி சரவண பொய்கிற பிறந்த ஆறுமுகன் என்று சொல்மையான கந்தநாதன் முருகப்பெருமான். நேத்து கூட பார்த்தேன் முருகன் ஆறுமுக வீடு வித்துருவாமா ரோட்ல. ஆறுமுகம் நான் எல்லாம் பாக்கலையா? ஆறுமுகன்னு சொன்னா அவன் தோசலி வச்சுதான் கையில. கடவுள் என்றால் பக்கத்துல மயில் வாகனம் இருக்குமே, நல்ல தெய்வானே வள்ளி தெய்வானே இருக்குமே, கையில வேலாயுதம் இருக்குமே. நீ இனிமே கையில வேலாயுதத்தை வச்சுங்க முருகப்பெருமான் சொல்றியே, என்ன காரணம்? ஏது காரணம் தெரியல. அப்பா எங்க அம்மாவுக்கு வாயாடின்னு ஒரு பேரு. ஆமா, ஒரு நாள் தினத்திலேயே தாயும் தந்தையும் எங்க அப்பா தினந்தோறும் படி அளப்பது வழக்கம். கைலாய பரமன் தினந்தோறும் படி அளக்க செல்கிறாரா இல்லையா அப்படி என்று எங்க அம்மாவுக்கு மனதிலே ஒரு சந்தேகம் வந்து போச்சு. ஏன்னா எங்க அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி. யாருங்க? இடபாகத்திலே இருக்கும்படியான பார்வதி ஒன்று, கடாபாரத்திலே இருக்கும்படியான கங்கா பவானி 2 மனைவி. அதில் என்னை விடுத்து விட்டு தன்னந்தனிமையாக சென்று மேலே இருக்கும்படியான கங்கா பவானி கீழே இறக்கி செல்லாம உல்லாசத்தோடு இருக்கின்றாரா அப்படி என்று சந்தேகம் வந்து விட்டது. பார்த்தார்கள் தாயாகப்பட்டவர், இவர் படி அழைக்கின்றாரா, இது துன்பப்படுத்தி விட்டாயே உனக்கு சாபம். நம்பா நதிக்கரையிலே மணலால் லிங்கம் பிடித்து தவஞ்செய்ய கிடவாய்.
அப்படி அந்த சாபம் கொடுத்த காற்று பார்த்தார்கள் பார்வதி அம்மன். பார்த்தது, ஐயா சாபம் கொடுத்து விட்டீர்கள், இது புதியான சாபம், அதனால தவம் செய்ய வேண்டும் என்றால் புதிதான நந்தவனம், புதிதான நதிக்கரை, புதிதான ஆள் ஒண்ணு வேணும், ஆள் வேணும். அப்படி என்று சொன்ன ஆட்சி பார்த்தாரு எங்க அப்பா. இதோ வேலாயத்தை ஒரு தடியாக ஊன்றி வேலாயுத மந்திரத்தை சொல்லி உத்தர செய்த காலத்திலே நான் முருகப்பெருமான் அங்க ஒரு குழந்தையாக பிறந்தாய். அந்த கம்பத்தடி நாட்டி அதுல குழந்தையாக பிறந்ததால் எனக்கு முதல் பேர் கம்பத்தடியா. மனங்காத்த பிறந்ததினாலே மனங்காத்தான், பூந்தோட்டத்தை காவல் காக்க வந்ததினாலே பூந்தோட்ட காவல்காரன். அது மட்டும் இல்லாது முத்து போன்ற பல்வேறு இருந்ததினாலே காத்தமுத்து. கைலாய கன்னிமார்கள் என்ன செய்தாங்க? கைலாய கன்னிமார்கள் கன்னிமார்கள் ஓடி வந்து நான் காத்திரு வனமனைவி இப்படி செய்தினாலே நான் கண்டு மனம் வந்து பார்த்தோம். கன்னிமார்களும் இப்படி செய்து விட்டார்களே, தாய் இடத்திலே இருக்கும்படியான தந்தை இடத்திலே இருக்கும்படியான 7 கன்னிமார்கள் ஆட்சியே, இவர்களை என்ன செய்யலாம்? தண்டனை கொடுக்க வேண்டுமே. அப்படி என்று பார்க்கும் கருவாயிலே 7 பேர்ல 6 பேருக்கு வயது அதிகம், மூத்தவங்க. ஆமா, வயதுல மூத்தவங்கள தண்டனை செய்யக்கூடாது. அதனாலே இளையவளா திருமணியான பூங்கவரி என்று சொல்மையான அந்த இளைய கண்ணி என்னோட இவரை சும்மா விடக்கூடாது. அப்படி என்று அவள் குளிக்க முடியாத குளத்திலே குளித்துக் கொண்டிருந்தால் ஆடையை கட்டி வைத்து அந்த ஆடையை எடுத்து நான் சரவண மரத்திலே ஏறினேன். ஏறு காலத்திலே பார்த்தார்கள் 7 பேரும் குளித்து நீராடி. ஆமா, சரவண மரம். அப்படி இருக்க தருவாயிலே பார்த்தார்கள், குளித்து விட்டு ஆடையை எடுத்தார்கள். 6 பேர் சேலை இருந்து போச்சு. ஒரு பூங்காரியாக பட்ட சேலை இல்லையே. என் சேலையை காலமே நீங்கள் பார்த்தீர்களா? அப்படி என்று சொன்ன காலத்திலே பார்த்தார்கள், நாங்கள் பார்க்கவில்லை. அதனால் என் ஆடை எடுத்தவன் என் மேல் ஆசைப்பட்டல்லவா எடுத்திருக்கிறான். இந்த உடலோடு நான் உயிரோடு கையால் வரமாட்டேன், நான் இறக்க போகிறேன் அப்படி என்று 6 பேரும் பார்த்தார்கள். நான் என் சேலையை கிழித்து நான் தருகிறேன் அப்படி என்று சொல்ல உடனே ஒத்துக்கொள்ளவில்லை. அந்த நதிக்கரையிலே இறந்து விட்டால் யாரு? பூங்கோரி. பார்த்தார்கள் 6 பேரும் கைலாயத்தில் ஓடி பரமனையிலே உரைக்க பரமன் பார்த்தார், இந்த காவலுக்கு நம்ம காத்தமுத்து நம்ம பையன் தானே போட்டோம். காத்தமுத்து காக்க முடியாது இடமாச்சு. காத்தமுத்து மரத்தை விட்டு கீழே இறங்கடா அப்படி என்று சொன்ன காலத்திலே எங்க அப்பா பார்த்தார், இப்ப காரியத்தை செய்யலாமடா. செய்தவர்கள் தண்டனை செய்தவர் 7 பேரும் நீ தண்டிக்க வேண்டும் என்றால் 7 பேரை அல்லவா தண்டிக்க வேண்டும். ஒரு பெண்ணை தண்டித்தாய் அல்லவா, உனக்கு சாபம். என்ன சாபம்? ஐயா பறையா மறையா எந்த குறையும் இல்லாது இன்று நேரத்திலே எங்க மாமா நான் அமர்ந்திருக்கு தருவாயிரே மாமா கூட்டுருக்காரு. என்ன காரணம்? ஏது காரணம் தெரியல. அம்மா
ஓம் சக்தி என்று சொன்னாலே அங்கு ஓடிவிடும் துன்பம் எல்லாம் தன்னாலே. அம்மா ஒன்றாகி புவனம் எல்லாம் படைத்த சக்தி நீயே. அம்மா இரண்டனவே ஈசனோடு இணைந்து நின்ற தாயே. மூர்த்திகளும் போற்றி புகழும் தாயே. மூகாம்பிகையே முத்து மக மாறி அருள்வாயே. மூகாம்பிகையே முத்து மக மாறி அருள்வாயே. ஓம் சக்தி என்று சொன்னாலே சிறுடனே சம்பந்தற்கு ஞான பார்த்தந்தாயே. அஞ்செட்டு மந்திரத்தில் அவதரித்த தாயே. அந்த ஆறுமுகன் போர் புரிய வேல் கொடுத்தாயே. அந்த ஆறுமுகன் போர் புரிய அம்மா வேல் கொடுத்த தாயே. சொன்னாலே அம்மா ஓடிவிடும் துன்பமெல்லாம் ஏன் யோகா சொல்ல மாறி இறந்து கொண்ட கிராம பெரியவர்களே, தாய்மார்களே, ஊர் முக்கியஸ்தர்களே, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், வார்டு உறுப்பினர்களே, இதோ டிவி ஐநார் நாடகாசான் ஐயாவுடையும் இதோ அருமை அண்ணார் இதோ ஓனரா டிவி சத்யராஜ் அண்ணாவுடைய வாத்துக்கும் இன்னும் நாடகாசான் நாடக நண்பர்கள் எனக்கு குருவாக இருந்து மறைந்து நெய்வேலி அறியாமல் உள்ள பேர்பெரியாங்குப்பத்தை சேர்ந்த முருகேசன் நாடகாசான் தந்தையோட வாத்திற்கும் நாடகாசான் நாடக நண்பர் உண்மைக்கும் கொட்டறி வணக்கம். என்னாடு முனாத்திரம் மச்சினா சமூக நாடு பூத்தாலை மாதளம் பூ நிறத்தாலை புவியனங்க பெருநாளும் இதோ இதே போரூர் கிராமத்தை சேர்ந்த ஐயா அவர்கள் திருவண்ணாமலையிலே நகராட்சியிலே பணிபுரியும் ஐயா அவர்கள் பெருநாளே அது வந்து 10 நாள் இல்லைன்னா 7 நாள் உள்ள 10 நாள் முன்னாடியே இது லைவ் வீடியோவா இது வீடியோ எடுத்துனது ரூபாய் 100 லட்சமா வாழ்த்து இந்த அம்பாள் அவர் குடும்பத்தில் இருந்து வாளின் வலிமையும் குபேர சம்பத்தும் 1500 ரூபா வாங்குறேன் எங்க சைடுலாம். அப்படி இருந்தாலும் ஒரு புதுசு தானே நானு இதோட 2வது வாட்டி வரேன். என் செல்லுல அந்த இது மட்டும் போட்டு கூட சரி, என் வாதத்தை வடிதபடினால் தீர்க்காயுசு வாழ்ந்திருப்பாய். என்னை தேடி வந்த காரணம் என்ன? நான் தான் அழைத்த காரணம் என்ன தெரியுமா? வைசூரன் கைசூரன் என்று சொல்லும்படியான அசுரர்களானவள் அடித்து என்னை வைகுந்தத்தை வெட்டி விட்டாள். அதனால கைலாயம் போலான்னு பார்த்தேன். கைலாயமா இருக்காங்களா? இல்ல. ஏன்? கைலாய பரமன் சந்திராகப்பட்டவர் சாபம் கொடுத்ததாலே தாயாகப்பட்டவர் இப்போது நாங்கள்
ஊத்துக்காட்டு இலையிலே என் தாயாகப்பட்ட ஈஸ்வரி பார்வதியாகப்பட்டது வைசூரி மாரியம்மனாகவும் வைசூர முத்து மாரியம்மனாக அமர்ந்திருக்கிறாங்க. ஆமா, நான் முன்னோடி பிள்ளையாகவும் அங்கே ஊத்துக்காட்டு இலையில அமர்ந்திருக்கிறோம். அந்த தருவாயிலே நீ ஏன் கொண்டீங்க? அதுதான் காரணம் இல்லாமல் காரியங்கள் விரக்காது. ஒண்ணு நடக்கும்னா அதுக்கு தகுந்த வழி இருக்குது பாரு. நீ ஒண்ணும் பண்ணாத. அந்த வைசூரன் கைசூரனை அழைக்க வேண்டுமானால் அந்த வைசூர பட்டணத்தை ஆளும்படியான யாரு நேரமே மாட்டிக்கு வர எனக்கு தெரியுமா? அதனாலே வைசூர முத்து மாரியம்மன் உன் தாயை அழைத்து அவங்களுக்கு முத்து போட்டு எந்த காரியமாக இருந்தாலும் அதனாலே எந்த காரியமாக இருந்தாலும் பேச்சு கேட்டுதான் நம்மளா போய் முத்திரி கொண்டு அதனாலே இன்று நேற்று என் தாயோட அழைத்து அவர்களை முத்து போட்டு அவங்களுக்கு அகங்காரத்தை அடக்கு. அதனாலே இப்படியாகவே என் தாயை நான் பிள்ளை அழைத்தேன் என்று சீக்கிரம் கூட்டுவாரோடு இதோ காத்தமுத்து தாயாக வைசூர மாரியம்மனை அழைக்க மாரியம்மன் ஓரமா நின்று நான் ஓரமா நின்று தட்டி எடுத்துருவாங்க. ஓரமா வீடியோ தூக்குறா வைடா. உள்ள கலப்படம் பெருசு தட்டுங்க சாமி வரலையா? இறங்கி இதாச்சு.
வந்திருக்கோம் ஆனா அப்போ என்ன பிடிங்க ஆமாமா புதித்த மகளுக்கு எந்த குறை வராமல் நீ கட்டி காப்பு செய்யணும் அதான் உங்க ஆசையே அம்மா. ஆமா லேடிஸ் எல்லாம் வந்து பாத்தல் குடிமா சின்ன எதிரவங்க கூட்டினவங்க அப்படி வாங்க